வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்ன கமெண்ட் அப்படின்னா, நம்ம ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் உங்கள் ஊரில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நம்ம கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமானவர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அது நான் சொல்லியிருந்தேன், என்ன ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்து. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு போய் லைக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில பேர் தான் அது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க. மற்ற எல்லாருமே வந்து அதே ஊரை கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. நான் என்றதுக்கே வந்து ஒரு மாதிரி அப்படா அப்படின்ற மாதிரி டயர்டாயிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லலாம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். இது நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அவங்க கமெண்ட் பண்ண சொல்லி அவங்க லைக் பண்ண சொல்லி அதுக்கு நம்பர் கொடுத்து ஸோ அது வேலைக்கே ஆகாது. அதனால நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஆனால் அந்த வீடியோ என்ன அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் ஊரில் இது வந்து கிராமமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் 15 பேர் இருக்கோம் அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு தையல் மிஷின் போட்டு சொல்லித்தர ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான். ஆனால் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கணும். அது நமக்கே தெரியும். நம்ம வந்து ஓனாக கடையில் போய் வாங்குவோம். நம்ம டெய்லியும் ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா டெய்லி வாங்கணும். ஏன்னா அதுக்கு டெய்லி திங்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 45 நாள் கோர்ஸுக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா கிட்ட ஆகும். நம்ம ஆரி பழகுறவங்களா இருந்தால் கூடவே ஆகும். ஒரு 1500 2000 ரூபா கூட ஆகும். ஏன்னா திங்ஸ் வாங்கணும். நம்ம ஒரு ஆரி ஸ்டாண்டே வந்து ஒரு கம்மியான ரேட்டு, ஆனால் கம்மியாக குவாலிட்டி இருக்கணும்ல. குவாலிட்டி அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு வந்து ஸ்டாண்டே வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ 2 ஃப்ரேம் வாங்கணும், நம்ம த்ரெட்டு வாங்கணும், நீடில்ஸ் வாங்கணும், ஜரி த்ரெட்டு எல்லாமே நம்மளுக்கு வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வந்து டெய்லி நம்ம ஒரு 50 ரூபா 60 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி பே பண்ணி நம்ம வந்து ஒரு கடையில் போய் வாங்கிட்டே இருப்போம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லி அவங்க போய் வெளியில் போய் வாங்க வேண்டாம், நாங்கள் அதே ஊரில் தங்கி ஒரு 2 மணி நேரம் டெய்லி 2 மணி நேரம் மட்டும் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதனால நாங்களே மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றோம். இந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்றது எங்களுக்கு சொல்கிறது வந்து சரிப்பட்டு வராது. 45 நாள்லாம் அவங்களுக்கு எல்லா கோர்ஸும் முடித்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க சரி நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்தா தான் அவங்க சீக்கிரமாக கற்றுக்கிட முடியும். வெளியில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி ஒருத்தவங்களோட காசு இருக்கும், நாளைக்கு ஒருத்தவங்களோட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1500 ரூபா பே பண்ணுங்க. பே பண்ண சொல்லுங்கள். அவங்க ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா பே பண்ணட்டும். இந்த 1500 ரூபாயில் அவங்களுக்கு திங்ஸ் எல்லா திங்ஸும் நாங்கள் கொடுத்துட்றோம். சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றோம். சர்டிஃபிகேட் எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. எங்கள் ட்ரஸ்ட்டிலேருந்து நாங்கள் ஃப்ரீயாக இலவசம் சொல்லித்தரோம். அதுக்கு எங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட்டு மூலிமா அவங்க சொல்லிக் கொடுத்த 2 டீச்சருக்கும் வந்து ட்ரஸ்ட்டு மூலிமா சம்பளம் கொடுத்துருவாங்களாம். ஆனால் எங்கள் மெட்டீரியல்ஸுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் அவங்களால ட்ரஸ்ட் மூலிமா வந்து அமௌண்ட் பே பண்ண முடியலையா. அதனால் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் பே பண்ணிடணும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு 15 பேர் இருக்கீங்க 20 பேர் இருக்கீங்கன்னா இந்த 15 பேருமே 1500 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே பே பண்ணினா எப்படிக்கா பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ஃபஸ்ட்டே பே பண்ணால் அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புனதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஊருக்கு வருவோம். அப்படி கிடையாது. நீங்கள் இந்த ஊரில் நாங்கள் 15 பேர் இருக்கோங்க்கா, நாங்கள் 1500 ரூபா பே பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து சொல்லித்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க. சொல்லித்தாங்க மேடம், இல்லை சொல்லித்தாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க சரி ஓகே அப்படின்னு இந்த ஊரில் 15 பேர் இருக்காங்கன்னா அவங்க வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து இந்த அதே ஊருக்கு வந்து ஒரு 10 தையல் மிஷின் கொண்டு வந்துடுவாங்க. 2 பேர் டீச்சிங் பண்ணுறதுக்கு ஆரி ஒர்க் சொல்லித்தரதுக்கும் டெய்லரிங் சொல்லித்தரதுக்கும் ஆள் வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 15 பேர் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணி படிக்க போகிறீங்க. அவங்க உங்கள் ஊர்லேயே தங்கி ஒரு 45 நாள் 2 மணி நேரம் டெய்லி 2 மணி நேரம் கோர்ஸ் அவங்க வந்து சொல்லித்தர போகிறாங்க. இது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துக்கோங்க. நம்ம டெய்லி வந்து காசு கொடுத்து ஒரு கடையில் வாங்குறதுக்கு அவங்கக்கிட்டே மொத்தமாக கொடுத்து படிக்கிறதுல நல்ல ஒரு யூஸ் தான். நானுமே அந்த தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ யோசிக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே அமௌண்ட்டு கொடுத்துருங்க. அவங்க எல்லா திங்ஸும் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு வேறு ஊரில் வந்து இந்த மாதிரி ஊரில் வந்து ஃப்ரீயாக மறுபடியும் டெய்லரி கிளாஸ் எடுக்கணும்னா உங்களே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி டீச்சிங்காகவும் சொல்லி கொடுக்குறதுக்கும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுங்கிறவங்க 1500 பே பண்ணி நான் படிக்க தயாராக இருக்கேன், மெட்டீரியல்ஸும் சர்டிஃபிகேட்டும் தானே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஊர் எந்த ஊரோ அந்த ஊரை சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நான் வந்து வீடியோ போட்டதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க.
ஸோ இன்னமும் அடுத்தடுத்து நம்ம ஆரி கிளாஸில் வந்து ஆன்லைனில் ஆரி கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.